டியர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ராடேயில் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சா போதும் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை ஈஸியாக பண்ணிடலாம். அது பாசிபிள் இல்லை. உங்கள் ப்ராஃபிட்டை தீர்மானிப்பது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சரியான ஸ்டாக் செலெக்ஷன் தான். சரி, ஸ்டாக்கை எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம்? நிறைய பேர் நிறைய வீடியோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். எதனால் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம்னா, வாலட்டைல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக்கில் பை பண்ணால் மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் தென் பீட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி செலக்ட் பண்ணலாம், எங்கே போய் பார்க்கணும், எந்த ஆப்பில் போய் பார்க்கணும், ஸ்க்ரீனரை எப்படி பார்க்கணும், எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் சரியான ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி, கரெக்டான ஒரு இடத்துல எக்ஸிட் எப்படி பார்க்கலான்றதை இப்போ நான் காட்டுறேன். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் போய் டிக்கர் டேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் உள்ளே போயிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலமில் இதை நீங்கள் டச் பண்ணிங்க. அண்ட் தென் உள்ளே போயிடும். இங்கே ஸ்க்ரீனர் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனரை டச் பண்ணிங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இங்கே போயிடுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் கேப், செக்டார், ஸ்டாக் யூனிவர்ஸ் இந்த மாதிரி லைனாக ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டாக் யூனிவர்ஸ் இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு நிஃப்டி மிட் கேப் 100 இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ்னுக்கு அதை டச் பண்ணிங்க. டச் பண்ணால் இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஒரு காலம் வரும். இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது 2 இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி காலம் வரும். என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் தான் நான் இன்ட்ராடே எடுக்க போகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் பெஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, 1000லேருந்து நீங்கள் 15,000 வரைக்கும் தாராளமாக இன்ட்ராடே ஸ்டாக் ப்ரைஸை, மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் 1000 இது மினிமம், மேக்ஸிமம் நான் ஒரு 15,000 போடுறேன். ஓகே, இப்போ ஆட் ஃபில்டர் இருக்கா, அந்த ஆட் ஃபில்டர் நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல டன் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண, க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கான்னு ஒரு பார்த்துக்கிறேன். அது டிக்கில் தான் இருக்குது. நான் இங்கே டன் கொடுத்துக்கிறேன். சரி, இது மட்டும் போதுமா? இது மட்டும் போதாது. முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்கணும். அது என்னன்றதை சொல்கிறவங்க நோட் பண்ணிங்க. இப்போ நான் திரும்பவும் ஆட் ஃபில்டர் டச் பண்ணுறேன். இந்த இடத்துல சர்ச் ஃபார் ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு பீட்டா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பீட்டா கிரேட்டர் தென் 1 இருந்துன்னா வாலட்டைல் நல்லா சூப்பராக இருக்கும். அது வாட்டெவர் நீங்கள் பை பண்ணும்போது மேலே போனாலும் சரி, இல்லை நீங்கள் செல் பண்ணும்போது கீழே போனாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வாலட்டைலை பேஸ் பண்ணி நல்ல மொமெண்டம் கொடுக்கும். நீங்கள் சடன் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பீட்டா இருக்குது, பீட்டாவை டச் பண்ணிட்டேன். ஓகே, உள்ளாயிடுச்சா? ஓகே, இப்போ நான் டன் கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்லாம் வந்துச்சா? இப்போ இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட்ராடே பண்ண போகிறோம். எப்படின்னா, நீங்கள் பை பண்ண போகிறீங்க, மார்க்கெட் சைடு வேஸில் மேக்ஸிமம் போகாது. ஒரு சட்டன் இந்த ப்ரைஸ் போயிட்டு சீக்கிரமாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதாவது நீங்கள் பை பண்ணாலும் சரி, அண்ட் தென் செல் பண்ணாலும் சரி. இப்போ இது வரைக்கும் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம பை பண்ணணும், அண்ட் தென் எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் பண்ண போகிறது இன்ட்ராடே, நாட் ஆப்ஷன். நான் ஆப்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, ஸ்டாக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஸ்டாக்கில் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ட்ராடேயில் பை ஆர் செல் போத் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாக்குள்ளே போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஎஸ்சி லிமிடெட். பெரும்பாலும் நம்ம சொல்ல போனால் சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணுவோம், ரெசிஸ்டன்ட்டில் செல் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரீவியஸ் டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறேன். அந்த இடத்துல பை ஆர் செல். இப்போ எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம 5 மினிட்ஸாக எடுத்துப்போம். இதுக்கும் நீங்கள் 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டேயில் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் திரும்ப கமெண்டில் கேளுங்க, நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா டேயில் வச்சு வாங்க, இந்த இடத்துல மல்டி டைம் டச் ஆகுது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட்டாக நான் வரைஞ்சிட்டேன். ஏன்னா எல்லா வீடியோக்கும் சேர்த்து இங்கே வரைஞ்சிட்டேன். அண்ட் தென் இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்றது, அதாவது மொமெண்டம் நீங்கள் சூப்பராக கேப்சர் பண்ணலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஆஸ் எங்கள் ஸ்டூடெண்ட் இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து சப்போர்ட், இது பிரேக் அவுட் அண்ட் தென் ஃபேக் அவுட் ஆகிட்டு இதுக்குள்ளே வந்திருக்கு. க்ளோஸ் வச்சோடனே இந்த சப்போர்ட்டை நீங்கள் பை பண்ணுறீங்க, நியர் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள்.
மொமெண்டம் போயிடுச்சா மேலே, அண்ட் தென் அங்கேருந்து திரும்பி நீங்கள் அகெயின் செல் பண்ணி இந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இங்கே ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் போட்டிருக்கா, இங்கே செல் பண்ணிட்டு இங்கே பண்ணலாம். மொமெண்டம் வந்து சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் நம்ம சொல்கிற அந்த ரேஞ்சில், அதாவது ஒரு 3000 4000 5000 அந்த ரேஞ்சில் பண்ணால் நீங்கள் 30லேருந்து 40 பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தோம், இன்னொரு ஸ்டாக்கும் பார்ப்போம், இன்னொரு ஸ்டாக் வந்து 3 ஸ்டாக் பார்ப்போம். எப்படி நம்ம வந்து பை பண்ணலாம், அண்ட் தென் எப்படி செல் பண்ணலாம். இப்போ இங்கே பை பண்ணிடலாம் சொன்னேன், அண்ட் தென் இங்கே செல் பண்ணலாம் சொன்னேன். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண தெரியணும், ட்ரா பண்ண தெரிஞ்சால் தான் சூப்பராக பண்ணணும். ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாக்ல நம்ம பை பண்ணனா அது மொமெண்டம் நல்லா இருக்கும். மொமெண்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ பாலிகேப் இந்தியா இதில் போய் பார்ப்போம். ஏன் நான் வந்து பீட்டா வச்சேன்னா, பீட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து நல்லா மொமெண்டம் கிடைக்கும். அதாவது பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துதான் ப்ளஸ்லையும் போகலாம், மைனஸ்லையும் போகலாம். ப்ளஸில் இருந்தாலும் நல்ல மொமெண்டம், மைனஸ் இருந்தாலும் நல்ல மொமெண்டம். சீக்கிரமாக நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இது பாலிகேப். இதில் நான் வந்து டேயில் வச்சுட்டு இப்போ சப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க பாருங்க, வெரி சிம்பிள். நேத்தோட ஹை லோ, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு லோ, அவ்வளோதான். இங்கே வந்துட்டுனா இது ரெண்டுமே இங்கேருந்து இங்கே செல் பண்ணால் இது வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம், இங்கேருந்து அது அகெயின் இது வரைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஹை. இங்கே பாருங்க நான் எப்படி வருது, அந்த விக்குக்கு தான் வந்து இந்த விக்கு, அந்த இந்த விக்கு, இந்த விக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணாலே போதும். இன்ட்ராடேல ஒரு நல்ல பாயிண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பாருங்கள் 5 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து 9:15 கேன். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் சூப்பராக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும் இது பிரேக் அவுட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது பிரேக் அவுட் ஃபெயிலியர், அண்ட் தென் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் இந்த கிரீன் கீழே ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் போட்டிருக்கா, இங்கே எடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட். அகெயின் இங்கே பை பண்ணிங்கன்னா நியர்பை ரெசிஸ்டன்ட். இப்போ இங்கே இருக்கா, இது அப்படியே இங்கே எடுத்துருந்தீங்க. இப்போ இங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகி வரலாம். அகெயின் இங்கே செல் ஆனோடனே இங்கே ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங், இங்கே ஒன்று, இங்கே ரொம்ப ஈஸி ஸ்டாக்ல பண்ணுறது. ஏன்னா நோ டென்ஷன், ப்ரீமியம் டிகே இல்லை, எக்ஸ்பைரி இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு பண்ண போகிறீங்க, இன்றைக்கே க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அதில் லிவரேஜும் இருக்குது. உங்களுக்கு லிவரேஜை யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு 10,000 வச்சுன்னா இன்டூ 5 ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரோக்கரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க லிவரேஜ். சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 10 அவுட் ஆஃப் 8ல் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதை போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்னோடனே உடனே பிலீவ் பண்ணி பண்ண வேணாம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சரில் இதை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.